நீங்க எவ்வளோ ஜெபிச்சோம், கேட்டது எதுவுமே கிடைக்கலன்னு மனசை வருத்தப்பட்டு இனிமே கோயிலுக்கே போகக்கூடாது, ஜெபிச்சு என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்கீங்களா? எப்பவுமே நீங்க செய்யற வேண்டுதல் ஜெபமோ எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அதுக்கு நீங்களே நாள் குறிக்கிறீங்க. இந்த தவக்காலம் முடியறதுக்குள்ள நான் நினைச்சது நடக்கணும். இந்த கிறிஸ்மஸ்க்குள்ள என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்களே ஒரு நாள் குறிச்சிங்கன்னா அப்போ என் தந்தையினுடைய திட்டம் எப்படி நிறைவேறும்? வேதாகமத்தில் ஆபிரகாமும் சாராவும் வயதான பின் கூட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தார்கள். மனிதர்களால் முடியாததை 90 வயதில் அவர்களுக்கு குழந்தை பிறப்பு கொடுத்து தேவன் அதை முடித்து வைத்தார். இந்த நவீன உலகத்திலும் அது மிகப்பெரிய அதிசயம். மனிதர்களால் முடியாது என்பதை என் தந்தை முடித்து போடுவார். அதே போல உங்களுடைய திட்டத்தை தேவனிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு அவருடைய திட்டத்திற்காக காத்திருங்கள். அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்கள் நல்வாழ்வுக்கான திட்டங்களே. அதில் ஒரு நாளும் நிபந்தனைகள் வைக்காதீர்கள் என் அன்பு பிள்ளைகளே. ஏனெனில் கடவுளுடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். ஏற்ற கால